அந்த கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, இப்ப நான் சவுத் இந்தியன் பேங்க் ஒண்ணு வாங்குறேன் அப்படின்னா, இங்க மினிமமா குரோ வந்து ரூ. 5 சொல்றாங்க அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரூ. 30 வாங்குறேன் அப்படின்னா, ரூ. 35 வந்து தர வேண்டியதா இருக்குமா? இங்க புரோக்கரேஜ் ரூ. 35னா, இங்க நம்ம எஸ்டிடி வந்து பார்த்தோம், அண்ட் தென் ஜிஎஸ்டி வந்து பார்த்தோம், அண்ட் தென் இங்க ஸ்டாம்ப் டியூட்டிலாம் வந்து பார்த்தோம். எல்லாமே ஆட் பண்ணி ஒரு ரூ. 37 அப்படின்ற மாதிரி வந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலயும் வந்து வந்தது. இதுக்கான சிம்பிளான ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, நோ அப்படின்றத நம்ம வந்து சொல்லி ஆகணும். அவ்வளோலாம் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க 0.1% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம். 0.1% ஆர் 20% இல்ல அப்படின்னா விச் எவர் இஸ் மினிமம் 2 ஆர் 5 இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்கரேஜ் ஆப்பும் வந்து சொல்றது. ஸோ இதை நம்ம பெருசா போட்டு ஒன்றும் குழப்பிக்க வேணாம். இங்க கம்மியா தான் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜஸ் இருக்கும். இதுக்கு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷனா நான் சொல்லணும் அப்படின்னா, ஆகஸ்ட் மந்த் அன்னைக்கு நான் வந்து இங்க சவுத் இந்தியன் பேங்க் ஒன்னு மட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த டிமேட் அக்கௌண்ட்ல நான் வாங்கியிருந்த அந்த ரிப்போர்ட் வந்து போறேன். ஸோ அதை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சவுத் இந்தியன் பேங்க் ரூ. 25 நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு வாங்கியிருக்கேன். ஸோ இங்க வந்து இதுதான் குவான்டிட்டியா வந்து இருக்கு. குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்னு வாங்கியிருக்கேன். புரோக்கரேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு, ஜிஎஸ்டி இருக்கு, அண்ட் தென் எஸ்டிடி இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி புரோக்கரேஜும் எஸ்டிடி தான் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அப்படி நம்ம பார்த்தாலுமே இங்க நான் ரூ. 25 ஒரு ஷேர் ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட புரோக்கரேஜ் வந்து 0.04 தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா எனக்கு எஸ்டிடியா வந்து கிடையாது. அண்ட் தென் அதர் சார்ஜஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. இங்க 0.11 இருக்கு. இந்த 0.11 வந்து ஜிஎஸ்டிக்காக வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ ஓவராலா வந்தோம் அப்படின்னா இங்க எனக்கு இருக்கிற அமௌண்ட் ரூ. 26 வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. 26.5 வந்து வரும். ஸோ நான் ரூ. 25 நான் சவுத் இந்தியன் பேங்க் ஷேர் வாங்கினாலும் கூட எனக்கு அவங்க கலெக்ட் பண்ணது ரூ. 26 தான். இது வந்து இந்த குரோவோட டேட்டாவா வந்து இருக்கிறது. ஸோ இதே மாதிரி தான் நீங்க என்ன ஆப் வாங்கினாலுமே சரி கம்மியா தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. இது இந்த சார்ஜஸ்க்கு அப்புறமா வாங்கின ஒரு அமௌண்ட் தான் இது.